லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக 3 அரசியல் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்மையில் கொலை செய்யப்பட்டார். அவரது கொலை தொடர்பாக 3 அரசியல் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக அதிமுகவைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் மலர்கொடி இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். திருவள்ளூரைச் சேர்ந்த திமுக நிர்வாகி குமரேசனின் மகன் சதீஷும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலை தொடர்பாக 3 அரசியல் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 கைது செய்யப்பட்டனர். மொத்தம் 14 பேர் இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், இந்த 3 அரசியல் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. எந்தெந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அன்பரசன்? தௌஃபிக், ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தற்போது பரபரப்பான பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 11 நபர்கள் கைது செய்யப்பட்டு அதில் திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை காவல்துறை புதிதாக ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக இன்று மட்டும் அதிமுக பெண் நிர்வாகி மற்றும் திமுக நிர்வாகியின் மகன் உட்பட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பாஜக பெண் நிர்வாகிக்கு வலைவீச்சு என சென்னை காவல்துறை தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி இரவு பெரம்பூரில் உள்ள புதிதாக கட்டப்பட்டு வரும் அவரது வீட்டில் வைத்து மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அன்று இரவே ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை, செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், அருள், கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 11 நபர்களை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 11 நபர்களில் 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவேங்கடம் என்ற ரவுடியை துப்பாக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு அழைத்துச் சென்ற போது போலீசாரை தாக்க முற்படும் போது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மீதமுள்ள 10 நபர்களையும் போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பூந்தமல்லி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 5 நாள் போலீஸ் கஸ்டடி விசாரணை மேற்கொண்டதில் திமுக வழக்கறிஞர் அணி பிரிவைச் சேர்ந்த அருள் என்பவரை ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு மூளையாக செயல்பட்டது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக திமுக வழக்கறிஞர் அணி பிரிவைச் சேர்ந்த அருள் என்பவர் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு மற்றும் அவரது நண்பர்களோடு கூட்டு சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி படுகொலை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து அருள், பொன்னை பாலு, திருமலை உள்ளிட்டோரின் வங்கி கணக்குகளை போலீசார் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ததில் அருள் வங்கி கணக்கில் இருந்து திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த மலர்கொடி என்பவருக்கு லட்சக்கணக்கில் பணம் அனுப்பப்பட்டது தெரிய வந்தது. இந்த நிலையில் அருளின் மனைவியை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு கட்டங்களில் மலர்கொடிக்கு அவர் பணம் அனுப்பியது பண பரிவர்த்தனை மூலம் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த மலர்கொடி என்பவரை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தது. குறிப்பாக மலர்கொடி என்பவர் வழக்கறிஞர் என்பதும் இவர் அதிமுக திருவல்லிக்கேணி மேற்கு கழக பகுதி துணை செயலாளர் என்பதும் பிரபல தாதாவான 2001ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தோட்டம் சேகரின் மனைவி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் மலர்கொடி என்பவர் சி கேட்டகரி ரவுடி என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணையில் திமுக வழக்கறிஞர் அருளுக்கு நாட்டு வெடிகுண்டுகள் கொடுத்ததும் அதற்காக பண பரிவர்த்தனை வங்கி மூலமாக ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்துதான் அதிமுக நிர்வாகியான பெண் வழக்கறிஞரும் பிரபல ரவுடியான தோட்டம் சேகரின் மனைவியுமான மலர்கொடியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அருளுக்கும் மலர்கொடிக்கும் இடையே இருந்த வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஹரிகரன் என்பவரையும் போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். மேலும் விசாரணையில் இந்த கொலை சம்பவத்தில் வழக்கறிஞர் அருள் என்பவருக்கு உதவி புரிந்த சதீஷ் என்ற இளைஞரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவருடன் நடத்திய விசாரணையில் சதீஷ் என்பவர் திமுக திருவள்ளூர் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் குமரேசன் என்பவரின் மகன் என்பது தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது சென்னை காவல்துறை ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக நிர்வாகிகள் செல்வராஜ் மற்றும் அஞ்சலை ஆகியோர் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் இதில் வட சென்னை பாஜக மகளிர் அணி துணைச் செயலாளரான அஞ்சலை தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை தற்போது தேடி வரும் பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சென்னை காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. தொடர்ச்சியாகவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தோண்ட பெரும் திடுக்கிடும் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. இதுவரை இந்த வழக்கில் அதிமுக நிர்வாகி, திமுக நிர்வாகியின் மகன், திமுக வழக்கறிஞர் அணி பிரிவைச் சேர்ந்த வழக்கறிஞர், அது மட்டுமல்லாமல் தற்போது பாஜக நிர்வாகி என ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவருமே சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையை
செய்திருப்பது தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தௌஃபிக். தகவலுக்கு நன்றி அன்பரசன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.